வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். என்டிஏ ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும். தேர்தல் தமிழ்நாட்டிற்கு திருப்பு முனையாக இருக்கும் என மோடி பேச்சு. 73வது பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. முதலமைச்சருக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. முதலமைச்சரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் வைகோ. துரை வைகோ உள்பட மதிமுக நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் அவை கண்டனம். 350 விமானங்கள் ஒரே நாளில் ரத்து. விரிவான செய்திகள். வரும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ள பிரதமர் மோடி மதுரையில் பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூர் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உலகளாவிய மரபுசார் இடங்களாக மேம்படுத்தப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து அங்கிருந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் மண்டேலா நகரில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது என்டிஏ ஆட்சியில் போதை மாஃபியாக்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடினார். முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற வாசகம் கருணாநிதி நினைவிடத்தில் எழுதப்பட்டிருந்தது. இருவருடைய நினைவிடத்திலும் முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் அண்ணா நினைவிடத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பிறந்த நாளையொட்டி அரிசி மூட்டை, வேஷ்டி, சட்டை, புடவை, ரொக்கப்பணம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கருணாநிதி புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தனது தாயார் தயாளுவிடம் பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதமர் மோடி, ஆளுநர் ஆர்.என். ரவி, OPS, மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல் மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்துள்ளதாக பதிவிட்டார். பெரியார், அண்ணா, கலைஞர் காட்டிய பாதையில் பயணித்து வெல்வோம் என பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு அக்கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சருக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோல் கூட்டணி கட்சி தலைவர்களும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது மதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஈரான் போர் எதிரொலியாக இந்திய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் 350 விமானங்கள் ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பதற்றம் நிலவி வரும் சூழலில் இஸ்ரேல் அதிரடி ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் இத்தகைய நேரடி தாக்குதலை நடத்தியிருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் ராணுவ கட்டமைப்பை நிலைகுலைய செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை என இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது. தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடும் என்ற அச்சத்தில் இஸ்ரேல் நாடு முழுவதும் வான்வழி தாக்குதலுக்கான அபாய சங்கொலிகளை ஒலிக்கச் செய்துள்ளது.
பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் சாத்தியமான ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் காமேனி கொல்லப்பட்டதாக சமூக ஊடகங்கள் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்திய உள்நாட்டு விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் 350 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு தேவையான ஆதரவை அளிக்கவும் நிலைமையை கண்காணிக்க ஏதுவாகவும் சிவில் விமான நிலையங்கள் விமான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து விமான போக்குவரத்து அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ரூபாய் 29.50 உயர்ந்து 1929 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் சிலிண்டர் விலை நிலவரத்தை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலையில் மார்ச் மாதத்திற்கான வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 29.50 ரூபாய் உயர்ந்து 1929 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோகத்திற்கான 14 கிலோ எடை கொண்ட சமையல் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 868.50 விற்பனையாகிறது. கடந்த மாதம் 50 ரூபாய் உயர்ந்த நிலையில் இம்மாதமும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மனித உரிமை மீறல்கள் விவகாரத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மதிமுக வேலூர் மண்டல தேர்தல் நிதியளிப்பு விழா மாவட்ட செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட, நகர, ஒன்றிய பொறுப்பாளர்கள் சார்பில் சுமார் 40 லட்சம் ரூபாயை தேர்தல் நிதியாக நிறுவன பொதுச் செயலாளர் வைகோவிடம் கொடுத்தனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய வைகோ, இலங்கை தமிழர் உரிமைகள், மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்தார். உங்களோடு எனக்கு ஒற்றுமில்லை, உறவுமில்லை. இந்த நிமிடத்திலே வாழ்க்கையாக கட்சி கொடுக்கக்கூடிய உறவை, தொடர்பை நான் துண்டித்துக் கொள்கிறேன். நீங்கள் பதவி பிரமாணம் செய்கிற அதே நாளில் நான் 1000 தோழர்களோடு தலைநகர் டெல்லியில் எந்தர் மந்தரில் கருப்பு கொடி காட்டுவேன் என்று சொன்னேன். அதே போல 900க்கும் மேற்பட்டவர்கள் வந்தார்கள். அவர் பதவி பிரமாணம் எடுக்கப் போகிற நாளில் காலை 10 மணிக்கு கருப்பு கொடி காட்டியவாறு 1 கிலோமீட்டர் கோஷமிட்டுக் கொண்டே சென்றபோது போலீசார்களை கைது செய்தார். 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என கூறினார். 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும், காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக என விமர்சித்தார். 15 ஆண்டுகள் மத்திய அரசில் பங்கு வகித்த திமுகவால் தமிழகத்திற்கு என்ன கிடைத்தது என கேள்வி எழுப்பிய அவர், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 2 சிறுவர்கள் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அனந்தகிரி அமுதன் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளியங்கிரி மகன் தரணீஷ். இவர் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் மகன் ஹரிஹரன் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். விளையாடச் சென்ற இருவரும் இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர்கள் அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் அவிநாசி அருகே நம்பியம்பாளையம் அனந்தகிரி குட்டையில் 2 பேருடைய சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த தரணீஷ், ஹரிஹரன் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தெற்கு மாவட்டம் நகர செயலாளர் சன் சரவணன் இல்ல மணவிழா வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பங்கேற்க உள்ள நிலையில் அவரது வருகை குறித்து ஆலோசனை கூட்டம் மதிமுக சார்பில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டம் VG செங்குட்டுவன் அவைத்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வரும் துரை வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என முடிவு எடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் முன்னிலை வகித்தார். மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மன்னார்குடி தெற்கு மாவட்டம் நகர செயலாளர் சன் சரவணன் நன்றி கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் அதிரடி தாக்குதலை நடத்தி வருவதால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வருவதால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,26,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 225 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 15,775 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 325 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 5,000 ரூபாய் உயர்ந்து 3,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா தனது 80 முதல் 90% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. பெரும்பாலும் சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே இறக்குமதி செய்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும் பட்சத்தில் கச்சா எண்ணெய் விலை உடனடியாக அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. கச்சா எண்ணெயில் உயர்வு ஏற்பட்டால் இந்தியாவின் இறக்குமதி செலவுகள் தானாகவே அதிகரிக்கும் என்றும், கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $1 உயர்ந்தால் இந்தியாவின் ஆண்டு எண்ணெய் இறக்குமதி செலவு சுமார் $1 பில்லியன் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். NDA ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும். தேர்தல் தமிழ்நாட்டிற்கு திருப்பு முனையாக இருக்கும் என மோடி பேச்சு. 73வது பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. முதலமைச்சருக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. முதலமைச்சரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் வைகோ. துரை வைகோ உள்பட மதிமுக நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் அவை கண்டனம். 350 விமானங்கள் ஒரே நாளில் ரத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.